சரி, உங்க அண்ணி மட்டும் போறாங்களே தனியா, உங்க அண்ணன் போல? புரியல. இல்ல சார், த்ரிஷா மட்டும் தனியா போறாங்களே, பின்னாடி ஒரு போவாரு, போலியான்னு கேட்டேன். ஹலோ, ம் கொஞ்சமாவது இல்ல? ம் என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஆ? ஒரு பொம்பளை போறான்னா அவன் பின்னாலேயே போறதுக்கு என்ன தலைவர் என்ன பொம்பளை பொறுக்கியா? என் தலைவர் ஒரு பொம்பளை பொறுக்கியாங்கிறான். ஆமா, ஆமாவா? நான் சொல்ல சார், ஊரே சொல்லிட்டு இருக்கு சார். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, போக மாட்டாரா சார்? 2 நாளைக்கு அப்புறம் போவார். இது எதுக்கு சார் நீங்க இவ்வளவு வாய்ஸோட எல்லாம் பேசுனீங்க? இப்பயே பின்னாடியே போயிடலாமே. இப்ப போக கூடாதுங்க, அப்புறமே போலாங்க. ம். ஆமா, ஓ, பின்னாடியே போனா சந்தேகம் வந்துடும். தப்புங்க. இவங்க போயிட்டு 2 நாள் கழிச்சு போனா தெரியும். நம்மளோட தமிழ் சமூகத்துல அது தப்பான ஒரு இதுங்க. ஒரு பொம்பளை முன்னால போகுது, பின்னால ஒரு ஆம்பளை போய் போறான்னா பொறுக்கி போயின்னு சொல்லி நம்மள கேவலப்படுத்துவாங்க. புரியுதுங்களா? பெண்களுக்கு எப்போதுமே முன்னுரிமை கொடுக்கணும். அதனாலதான் 2 நாளைக்கு முன்னால, அப்புறமேல எங்க தலைவர் அதுக்கப்புறம் போகும். ஓகே ஓகே, நல்லா நல்லா சூப்பரா பெண்ணுங்களுக்கு நல்லா முன்னுரிமை கொடுக்குறீங்க சார். அப்படிதான் கொடுக்கணும். தாவைக்கால